சரவணா, என் செல்லம் பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கடா. இங்க பாரு, இங்க பாரு. டேய் டேய் சரவணா, இங்க பாரு, அப்பா பாரு. பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கடா. சரவணா, சரவணா, ஒண்ணு. அம்மா அம்மா அம்மா, விடு அவனை, விடு. ஏங்க அடிக்கடி இப்படி பண்றீங்க? இந்த நாயால வெளியில தலை காட்ட முடியலடி. டாக்டர் கூட சொன்னாங்க இல்லைங்க, சில குழந்தைங்க பெண் தன்மையா பிறக்கும்னு சொல்லிட்டு. அவனை டார்ச்சர் பண்ணாதீங்க, அவன் ஏதாவது பண்ணிக்க போறான். சாவுட்டடி, இன்னொரு குழந்தைய பெத்துக்கலாம். இன்னொரு குழந்தை என்ன மாதிரி பிறந்தா என்ன பண்ணுவீங்க? எதுதா பேசுற? அவனை விட்டுடுங்க, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவனை விட்டுடுங்க, வேண்டாம், அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஹாய் குட்டி பாப்பா, வாங்க வாங்க. இங்க வா மிக்கி, இங்க வா. போ போ, எத்தனை இடத்துல அறிவே இருக்காதா? போ, நான் எங்கேயாவது போய் செத்து தொலைய வேண்டியதானே. ஏங்க அந்த பொண்ணை திட்டுறீங்க? உங்க குழந்தை தானே அவங்க கிட்ட போகுது. ஐயா, அது அரவா, நீங்க உங்க பசங்களை அது கூட சேர விடாதீங்க. அண்ணா, எப்படியும் கல்யாணம் ஆக போறது இல்ல, பேசாம இத கட்டிங்க. அண்ணா அழுக்கு இதெல்லாம் போயிட்டு, டேய் இதெல்லாம் கல்யாணம் பண்ண முடியுமா? இது ஒரு பொட்டனை. ஐயோ அறிவே இல்லடா. இத்தனை திறமை இருக்கிற உனக்கு வேலை கொடுக்கலன்னா நானும் ஒரு முட்டாள் தான். இன்னைக்கே வேலையை ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெல்கம். சார், அவங்க கூட எல்லாம் எங்களால வேலை செய்ய முடியாது சார். அவங்கள எதுக்கு சார் வேலைக்கு எடுத்தீங்க? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? அவங்கள வேலையை விட்டு தூக்குங்க. எத்தனையோ மேதைகள் சொல்லியும் திருந்தாத சக மனிதர்களே, அர்த்தமே இல்லாமல் எங்களை புறக்கணித்து வாழ விடாமல் தடுப்பது ஏன்? உங்களைப் போலவே நாங்களும் தாய்மார்பில் பால் குடிக்கவில்லையா? பெண்மை இருந்தால் பெண் என்றும் ஆண்மை இருந்தால் ஆண் என்றும் அடையாளம் காட்டும் மனிதர்களே, எனக்குள் இருக்கும் முழுமையான பெண்மையால் நான் என்னவாக வாழ முடியும்? நாங்கள் பெண்ணாக மாறுவதால் குழந்தை பேற்றுக்கு தடையாக இருக்கிறோம் என்றும், நாங்கள் பெண்ணாக வாழ்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறும் அறிவாளிகளே, எத்தனையோ ஆண்களும் பெண்களும் திருமண வாழ்க்கை வெறுத்து ஆன்மீக வழியில் செல்லவில்லையா? அவர்கள் குழந்தை பேர் அற்றவர்கள் என்பதற்காக அவர்களை புறக்கணித்தீர்களா? ஒன்று மட்டும் உண்மை, பல வருடங்கள் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் கூட விஞ்ஞான வளர்ச்சியால் இன்று குழந்தை பாக்கியம் பெற்றதுண்டு. அதேபோல் விஞ்ஞானம் எங்களுக்கும் ஒரு நாள் பதில் சொல்லும். கூடிய விரைவில் நாங்களும் 10 மாதம் கருவை சுமப்போம். இவற்றையெல்லாம் அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கும் சக மனிதர்களே, மனதால் பெண்ணான நான் பிறப்பால் ஆனானேன். ஆனால் சாகும்போது பெண்ணாகத்தான் சாவேன். நான் செத்த பிறகு எனக்கு பால் பன்னீர் எதுவும் வேண்டாம். என்னை போல் தினம் தினம் சாக நினைக்கும் என் இனத்திற்காக ஒரு சொட்டு கண்ணீர் போதும்.
அம்மா! மரணமே, நீ கூட என்ன வெறுக்கிறியா? வராதீங்க, யாரும் வராதீங்க, யாரும் என்கிட்ட வராங்க சொல்லிட்டேன். யாரும் என்கிட்ட வராதீங்க. என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? எங்களை கேள்வி செஞ்சு கேவலப்படுத்துறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? சாதி மதம் மொழி பேதம் எல்லாம் வாழ்றமே, உங்களால அது முடியுமா? நாங்க பிச்சை எடுக்க தப்பா? எங்களுக்கு பசிக்குது, வேலைக்கு வந்தா மட்டும் துரத்துறீங்க. வேற என்ன செய்யறது? உங்கள எத்தனை பேர் எங்களுக்கு பிச்சை போறீங்க சொல்லுங்க. எங்க உடம்புல விளையாடுறதுக்கு பிச்சை போறவங்க மட்டும்தான் அதிகம். அப்படியும் பிச்சை கேட்கிறமே, இதுக்கு பேர் வயிற்று பழப்பா இல்ல விபச்சாரமா? சொல்லுங்க. லோகனே, உங்க குழந்தை பொண்ணா வாழ்ந்துதானே அவளை வீட்டை விட்டு துரத்துனீங்க. இப்ப பையன் பாத்துக்கிறானா இல்ல பொண்ணுதான் பாத்துக்கிறாளா? அன்னைக்கு வீட்டை விட்டு துரத்துனியே அந்த அரவாணி, அந்த பெண் தன்மை இல்லவ, அவ இருந்திருந்தா இன்னைக்கு நீ அனாதையா நின்னு இருப்பியா? இந்த சமூகத்துக்கெல்லாம் பயந்தானே அவளை வீட்டை விட்டு துரத்துன. இன்னைக்கு நீயே அனாதையா நிக்கிறியே, எங்க போச்சு அந்த சமூகம்? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்களோட ஆம்பளை உறவு வச்சுக்கிறாங்களே, அவங்கதான் அரவாணிங்க இல்ல? அப்ப எங்களோட படுக்கிறாங்களா அந்த ஆம்பளைங்க, அவங்களா என்ன? அவங்களும் அரவாணிங்களா? சொல்லுங்க. முதல்ல எங்களுக்குள்ள இருக்க பெண்மையை புரிஞ்சுக்கோங்க. வலுக்கட்டையமா பொண்ணுங்களோட கல்யாண விளைவுகள் நினைக்கிறீங்க. பழசார பொண்ணா வாழ்றாங்க, எப்படி இன்னொரு பொண்ணோட வாழ முடியும்? இல்ல அந்த பொண்ணுதான் எப்படி எங்க கூட வாழ முடியும்? அப்ப மட்டும் ஈஸியா கிண்டல் பண்றீங்க இவன் ஆம்பளையே இல்லன்னு. ஆமா, நான் ஆம்பளை இல்ல, சத்தியமா நான் ஆம்பளை இல்ல. கர்ப்பப்பை இல்லாத பொண்ணுடாலாளு, கர்ப்பப்பை இல்லாத பொண்ணுடாலாளு. எத்தனை காலத்துக்கு குடும்ப சமூகத்தையும் சமூகம் குடும்பத்தையுமே குத்தம் சொல்லிட்டு இருப்பீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், பெத்தவங்கன்றது யார்? ஆணும் பொண்ணும் தானே. சமூகன்றது யாரு? ஆண்களும் பெண்களும் தானே. அதே ஆணும் அதே பொண்ணும் தானே எங்களை பெத்தாங்க. நீங்களே பெத்து நீங்களே வெறுக்கிறீங்களே, இது நியாயமா? எவ்வளவு திறமை இருந்தாலும் எங்களை வாழ விடாம தடுக்கிறீங்களே. நினைச்சு பாருங்க, உங்களை மாதிரியே நாங்களும் குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்தா யாராவது எங்களை கேலி செய்ய முடியுமா? எங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தராவது எங்களுக்காக கேள்வி கேட்பாங்கல்ல?